மேம் சொல்லுமா மேம் லிக்விட் டிட்டர்ஜென்ட் நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சிருச்சு மேம் நம்ம பல்க் பேக்கிங்க்கு. ஓகே எங்களோட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆஃப் செக்கிங் ஓவர் மேம். உங்களோட தான் இப்போ பெண்டிங், வந்து செக் பண்ணிடுறீங்களா? 2 minutesமா வந்துடுறேன். நான் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கேன். நம்ம சாம்பிள்ஸ் அனுப்பிச்சு விட்டோம் இல்லைங்களா, ஒரு 10 பேருக்கு. ஆமா, அது கிட்டத்தட்ட 8 பேர் ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ பேசிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு இருக்காங்க ரேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு. ஸோ அந்த ஒர்க் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 2 minutesமா வந்துடுறேன். ஓகே ஓகே மேம். செக்கிங் ஸ்டார்ட் பண்ணுங்க மேம். இது இது வந்து இப்போ ப்ரொடக்ஷன் முடிஞ்சிருக்கு. இந்த நுரை காமிச்சிங்க இல்லையாம்மா, இந்த நுரையெல்லாம் வந்து அடங்கிறதுக்கு ஒரு 6 hours ஆகும். ஏன்னா வந்து ஃப்ரெஷ்ஷாக ப்ரொடக்ஷன் பண்ணும்போது எப்பவுமே வந்து இந்த மாதிரி வந்து காட்டுங்களேன். இது ஒரு நிமிஷம், இந்த நுரை தெரியுதுங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முடியறதுக்கு வந்து ஒரு 6 hours முடிச்சதுக்கு அப்புறம் தான் இது வந்து கிளீனாக லிக்விட் டிட்டர்ஜென்ட் டிரான்ஸ்பரண்டாக ஆகும். இப்போ இவங்க விஸ்காசிட்டி இது எல்லாமே இங்கே செக் பண்ணியிருப்பாங்க. என்னோட ஃபைனல் செக், என்னோட வேலை என்னன்னா பிஹெச் கரெக்டாக. அப்பப்போ இதில் தான் சொதப்பி விடுவாங்க பசங்க, அதை ரிஜெக்ட் பண்ணிடுவோம் குவாலிட்டியில். இப்போ வந்து நம்மளோட செக் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன், நான் செக் பண்ணாமல் பிஹெச் செக் பண்ணாமல் எந்த ப்ராடக்ட்டுமே வெளியில் போயிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால பசங்க வந்து பாருங்க. இப்போ நம்ம எடுக்கிறோம் இந்த லிக்விட் பாருங்க. இது வந்து நம்ம ஒரு கஸ்டமருக்காக பண்ணது. அவங்க வந்து இப்போ இந்த ப்ளூ கலர்ல கேட்டிருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் ஸ்மெல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நம்ம நல்லா பன்னீர் ரோஸோட ஸ்மெல் தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பிஹெச் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இது வந்து 7.5 இருக்கு. 7.5 இருக்குதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நல்ல ஒரு பிஹெச் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6லேருந்து 8க்குள்ளே இருக்கணும். ஸோ இதில் எந்த ஒரு நம்பராக இருந்தாலுமே வந்து நமக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸோ மற்ற ப்ராப்ளம்ஸுமே எதுவுமே வராது. ஸோ நம்ம இதில் மெயின்டைன் பண்ணுறது 6லேருந்து 8 வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7.5 இருக்குது பிஹெச். இது லேபில் இன்னொரு தடவை டெஸ்ட் பண்ணி நம்ம எக்ஸாக்ட் பிஹெச் எவ்வளோங்கிறதும் இன்னொரு தடவை நம்ம செக் பண்ணிக்குவோம். ஓகே, தேங்க்யூ.